படங்களை சிறப்பான முறையில் செய்திருக்கிற நமது ஹீரோ அவர்களுக்கும் மாலை வணக்கம். நம்மால இன்னைக்கு ஒரு துறையிலேயே நம்ம ஒரு துறையில வேலை பார்ப்போம். அந்த துறையில இருக்கிற வேலையுமே எங்களால சரியா பார்க்க முடியல. ஐயோ எனக்கு டென்ஷன், ஐயோ பிரச்சனை, என்னால எதையுமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம எல்லாம் பயங்கரமா எமோஷனல் ஆகும். நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். அப்படிப்பட்ட இதே காலகட்டத்துல 21 துறைகளையும் சிறப்பான முறையில ரொம்ப அழகா படமாக்கியிருக்காங்க. இந்த படத்தை நல்ல முறையில மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது மீடியா நண்பர்கள் அனைவரையும் ரொம்ப பணியோட கேட்டுக்கிறேன். தயவு செய்து மக்களுக்கு இதை ஒரு சரியான முறையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி பெறதுக்கு நீங்க பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க. மேலும் மேலும் வங்காளவிரிகுடா கடலை எப்படி நம்மளால அளவிட முடியாதோ அதே மாதிரி நம்ம குகன் சாரோட திறமைகளையும் இதுதான் அப்படின்னு நம்மளால அளவிட முடியாது. வங்காளவிரிகுடா படம் மேலும் மேலும் வளர்றதுக்கும் பெரிய வெற்றிகளை பெறதுக்கும் இங்க வந்திருக்கிற அனைவரும் அன்பான முறையில வாழ்த்தணும்னு கேள்வி கேட்கிறேன். அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி வாழாதீங்க, அவங்கள மாதிரி வாழுங்கன்னு அப்படின்னா ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு மீனவ கூட்டத்துக்குள்ள பிறந்த செத்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளே அழுக வச்சிருக்காங்க. என்ன மாதிரி கோடீஸ்வரனாவும் குறுநில மன்னனாவும் வாழ்றதை விட இதே வங்காளவிரிகுடா கடற்கரை ஓரத்தில் மீனவ கூட்டத்துக்குள்ள பிறந்து செத்ததுக்கு அப்புறம் வெளிநாடு உலகத்தை அழுக வச்சார் ஐயா அப்துல் கலாம். நானும் அவர் வழியில வாழணும்னு ஆசைப்பட்டு எனக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காளவிரிகுடா சமூகத்தில் தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழுகிற புரட்சி தலைவர் வாழ்விட வங்காளவிரிகுடா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்விட வங்காளவிரிகுடா, டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்விட வங்காளவிரிகுடா. இந்த வங்காளவிரிகுடா கடலின் நதிகள் ஓயாமல் இருப்பதை நமது திராவிட பாரம்பரியத்தின் நடைகளும் ஓயாமல் நட்புடன் முகன் சக்கரவர்த்தியாக முடிச்சிருக்கோம். அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்ட்ல கோரிக்கை வச்சிருக்கோம் முதலமைச்சர். எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க. கட்சிங்கிற அடிப்படை ஒன்றுக்கு, ஜாதிங்கிற அடிப்படை ஒன்றுக்கு, எந்த அடிப்படையில இந்த படத்தை பூகம்பமா வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேல வரத்தான் அதுன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டுலாம் அடிக்க வந்தாங்க, பேசுவாங்க, என்ன மச்சான் நீ என்ன இப்படி இருக்க? இல்ல மச்சான் அதுக்கு காரணம் இருக்கு. இந்த காரணத்தை உங்ககிட்ட எங்கே சொல்லுவேன் சரிங்களா? அதே சமயத்துல இங்க வந்திருக்கிறதை யாரும் வெளியில இருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராதா? முதல் சினிமாவோட எப்படி ஒரு மேடை, தலைவர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை. அவர் எனக்கு இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆளுகிட்ட சொல்லிவிட்டு டிஆர் பாலு, எக்ஸம்பலி கிருஷ்ணமூர்த்தி, மச்சான் பாலகர் சுரேஷ் வாழ்ந்து என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாரு. என் அப்பா அம்மா 2 பேரும் வர என் அண்ணன் சேர்த்து போயிட்டாங்க. அப்போ சாமியை கும்பிட மாட்டேன். ஏன்னா திருச்செந்தூர் கோயில் தான் எங்க அண்ணன் ஆக்சிடென்ட். அதுல கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான். அதுல அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் போயிருக்காரு. என் மாமா பசங்க, சின்ன பசங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில பாருங்க. பாசம் மட்டும்தான் இங்க, காசு
உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும். பெரியாருன்னு சொல்றவங்க எல்லாம் படம் எடுக்க முடியாது. அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவர்களை நினைக்கிறவன் எடுக்கிறது தான் நீங்க படம். நல்ல மகனும் படம் எடுக்கும். நல்ல மனிதர்கள் மேக்சிமம் நீங்க படம் கஷ்டம். அறிவாளிகள் வர இடம் அப்படி ஒரு மேடை இந்த மேடை. வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன். பணிவன்போடு அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும். எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா யார் கிடைச்சதுன்னு தெரியாது. அப்படி ஒரு அப்பா அம்மா. அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும். யார் சிநேகன். அவங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் வேர்வையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளை சிநேகன். நானும் போய் அவளை கூப்பிட்டு மாப்பிள்ள எங்க இருக்கு மாப்பிள்ள சொல்லுங்க மச்சான் நீங்க என்ன அரசியல் பயங்கரமான சூழ்நிலை இருக்கிற நேரத்துல யாருமே உன்னை நம்பி இங்க வந்து பேச முடியாது. பாதி பேருக்கு கட்சி, பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்குமாப்ல. பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க, இடம் கொடுத்தா 3/4 பேர் வருவாங்க. இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒரு நாள் பேச முடியாத பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்து ஒரே ஆள் ஏமாப்பு. இதோட பெருமை எனக்கு என்ன வந்து பேசுற கட்டி பிடிச்சா முத்த கொடுத்தாங்க ஜெயிஸ்டேட் ஆச்சு. படம் நல்லா இருந்தாலும் நீங்க பார்ப்பீங்க. நல்ல படம், தரமான படம், அருமையான பாட்டு, சரியான மெட்டு போட்டு பாடியிருக்க கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, கலை, நடனம், சண்டை பயிற்சி, பின்னணி பாடகர், பின்னணி இசை, ப்ரொடக்ஷன் டிசைனர், டைட்டிங், சிறியலங்கார, வெளிப்புறப்படக்கூடிய தலங்கள், ப்ரொடியூசர். இதுக்கே ட்ரைனிங் எடுக்கத்தான் பஸ் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும். ஏன்னா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை. இந்த மேட்டரெல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நீங்க முருகன் ஆனா நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணேன். படிக்கலாம். அப்போ எப்ப உங்களை பார்க்கணும் சொல்றது நான் சொல்றது ஒரு நாள் போன் பண்ணி படிக்கலாமா? ஓகே. அதுக்கப்புறம் ஓகே ஃபங்க்ஷன் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் வந்தாச்சு. இடம் வந்தாங்க ரெடி ஆகிட்டேன் வரையாவா 3 நாள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் வச்சு நடக்கிறது என்ன மாதிரி பட நடிக்கணும்னு தான் தெரியும். காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைன்னா என்ன நம்புடா வாடான்னு கூட்ட ஒரு நல்ல மிக சரியான பிஆர் பெரிய லெவலில் இருக்கிற சத்தியம். சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாரும் பெரிய மனுஷனாக முடியாது. நல்லா தலைமுடிய பல வச்சிருந்தா கூட ரஜினிகாந்த் முடியுமா? முடியாது. எவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நாளைக்கு எனக்கு இங்க இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நல்லா உழைக்கிறேன் என்னை ஆசீர்வாதம்.